Good morning students. Today we are going to discuss about 11th Computer Science Chapter 1 remaining topics. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம கம்ப்யூட்டர்னால் என்ன அதனோட ஜென்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதில் ப்ராசஸ் பண்ணக்கூடிய டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். We all know what a computer is. It is an electronic device that processes the input according to the set of instructions provided to it and gives the desired output at a very fast rate. ஸோ நம்ம இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்கக்கூடியது. ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்றது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்றதை ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. கம்ப்யூட்டர் ஆர் வெரி versatile as they do a lot of different tasks such as storing data, weather forecasting, booking airlines, railway or movie tickets and even playing games. ஸோ versatile அப்படின்னா எபிலிட்டி டு அதாவது மோர் தென் ஒன் ஒர்க்கை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதா வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வெர்சடைல்னு சொல்லுவோம். ஓகே, எபிலிட்டி டு டூ மோர் தென் ஒன் ஒர்க்ஸை தான் வந்து நம்ம வெர்சடைல்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்ப்யூட்டர் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, வெதர் ஃபோர்காஸ்டிங் அதாவது வெதர் வந்து அதாவது மழை இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த வெதர் ஃபோர்காஸ்டிங் இப்போது நம்ம ஒரு ஏர்லைன்ஸ்லேயே ஆகட்டும், ரயில்வேல ஆகட்டும், மூவிக்காகட்டும், டிக்கெட்ஸ் எல்லாமே நம்ம எதில் புக் பண்ணுறோம்? ஆன்லைனில் தான் புக் பண்ணுறோம். கேம்ஸ் விளையாடுறோம், ஆன்லைனில் கேம்ஸ்லாம் விளையாடுறோம் இல்லையா. ஸோ நார்மலாக மொபைலில் சிஸ்டமில் விளையாடுற கேம்ஸ் எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா. ஸோ இதில் டேட்டா அண்டு இன்ஃபர்மேஷன், டேட்டான்னு ஒன்று இருக்குது, இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. ஓகேயா. டேட்டா அப்படின்னா என்னென்னா ரா ஃபேக்ட்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணாமல் இருக்கக்கூடியதை வந்து டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ அதே ப்ராசஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா அதை வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ டேட்டா இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அன் unprocessed collection of raw facts suitable for communication, interpretation or processing. ஸோ டேட்டா அப்படின்றது unprocessed collection of raw facts தான் சொல்கிறோம். கம்யூனிகேஷன், இன்டர்பிரிட்டேஷன்னா எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆர் ப்ராசஸிங்க்கு இது சூட்டபுளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 134:16 கவிதாசி. இதில் ஏதாவது மீனிங் இருக்காமா? ஸோ இதில் வந்து எந்த ஒரு மீனிங்குமே இதில் வந்து எந்த ஒரு மீனிங்குமே கிடையாது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மீனிங்லெஸ்ஸாக இருக்கிறதா வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அந்த ரா ஃபேக்ட்ஸை ப்ராசஸ் பண்ணினது தான் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் விச் கன்க்ளூஷன்ஸ் மே பி ட்ரான். ஸோ அதுக்கு வந்து கன்க்ளூஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன் சிம்பிள் வேர்ட்ஸ் வி கேன் சே that data is the raw facts that is processed to give meaningful. ஸோ ரா ஃபேக்ட்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல்லாகவோ ஒரு ஆர்டர்டாகவோ ஒரு ஸ்ட்ரக்சர்டு இன்ஃபர்மேஷனாகவோ கொடுக்கறது. ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் கவிதா இஸ் 16 years old. இந்த கவிதா 16 years old, கவிதா 16க்கான மீனிங் இங்கே வந்து மீனிங் தெரியாது நமக்கு. ஆனால் இங்கே சொல்லியிருக்காங்க கவிதா இஸ் 16 years oldன்னு. ஸோ அப்போ கவிதாவோட வயசு 16 years அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை கவிதாவை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்கு கன்வே பண்ணுது. ஓகேவா. ஸோ திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் அபவுட் கவிதா அண்ட் convey some meaning. This conversion of data into information is called data processing. So conversion of data into information தான் நம்ம data processing அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ டேட்டா ப்ராசஸிங்னா டேட்டாவிலேருந்து இன்ஃபர்மேஷனை கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேயா. ஸோ அண்ட் தென் இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லி 2 பாக்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேயா. ஸோ இன்புட் இருக்குது அப்படின்னா இன்புட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் மட்டும் என்னன்னா அதாவது அன்ப்ராசஸ் பண்ணாத இருக்கக்கூடியது டேட்டான்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த செகண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணின டேட்டா. ஸோ அதனால் என்னென்னு சொல்லியிருக்கோன்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த டயக்ராமுக்கான மீனிங் புரியுதா? நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை ப்ராசஸ் பண்ணுது. ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணாததை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராசஸ் பண்ணி நமக்கு கொடுக்குறதா வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா. ஸோ அண்ட் தென் அவுட்புட் நமக்கு கொடுக்குறது. So a computer is an electronic device that takes raw data, unprocessed data as an input from the user and process it under the control of a set of instructions called program, produces a result output and saves it for future யூஸ். ஸோ நம்ம யூசர் வந்து
கம்ப்யூட்டர் அப்படின்றது எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ நம்ம யூசர் வந்து இன்புட் கொடுப்போம், அதை வந்து ப்ராசஸ் பண்ணி இன்புட் கொடுக்குற டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அண்ட் தென் அன்ப்ராசஸ்டு டேட்டா. ஓகே, நம்ம இன்புட் கொடுக்குறது வந்து அன்ப்ராசஸ்டு டேட்டா, அதை வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு என்னவா கொடுக்கும் அப்படின்னா அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகேயா? ஸோ அதை தான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர். த கம்ப்யூட்டர் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்னால் மெயினாக நம்ம வந்து ஹார்ட்வேர் கம்ப்யூட்டர் வந்து 2 கேட்டகரிஸாக டிவைட் பண்ணலாம். ஸோ ஒன்று ஹார்ட்வேர்னு சொல்லுவோம், ஒன்று சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். ஸோ ஹார்ட்வேர் அப்படின்னா என்னென்னா ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸை தான் வந்து ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். ஸோ ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸ் அப்படின்னா நம்ம டச் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுதான் வந்து ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸ். எக்ஸாம்பிள் CPU, மானிட்டர், கீபோர்டு இது எல்லாமே வந்து ஹார்ட்வேர் டிவைசஸ்ன்னு சொல்லுவோம். சாஃப்ட்வேர் அப்படின்னா செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். ஸோ சாஃப்ட்வேர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மொபைல் டிவைஸ் வந்து ஹார்ட்வேர். ஓகேயா? ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க இல்லையா, க்ரோமு, ஃப்ளிப்கார்ட்டு அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டால் பண்ணுறீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஹார்ட்வேர்னால் என்ன, சாஃப்ட்வேர்னால் என்னன்னு தெரிஞ்சுதா? ஸோ the computer is the combination of hardware and software. Hardware is physical component of computer like motherboard, memory, devices, monitor, keyboard, etc. ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்றது ஒரு ஃபிசிக்கல் காம்போனன்ட்னு ஹார்ட்வேர் அப்படின்றது ஒரு ஃபிசிக்கல் காம்போனன்ட் சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மதர்போர்ட், மெமரி, மானிட்டர் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். ஸோ நம்மளால் தொட்டு பார்க்க முடியும். while software is the set of ப்ரோக்ராம்ஸ். ஓகே, ஸோ ப்ரோக்ராம்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன். சாஃப்ட்வேர்ன்றது செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா, க்ரோமு அந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் அந்த சாஃப்ட்வேர் தான் சொல்கிறோம். ஓகேயா? ஸோ போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டுகெதர் மேக் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அந்த ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்து தான் நம்மளோட கம்ப்யூட்டரை ஃபங்க்ஷன் பண்ண வைக்குது. So let us first have a look at the functional components of a computer. Every task given to a computer follows an IPO cycle, input, process, அவுட்புட் சைக்கிள். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ இன்புட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்குன்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ஐபிஓ சைக்கிள். இது என்ன ஒரு டேட்டாஸை நம்ம கொடுத்தாலும் இதுதான் கம்ப்யூட்டர் அப்படின்னா இப்படி தான் ப்ராசஸ் பண்ணும். ஓகேயா? ஸோ இட் நீட்ஸ் சர்டன் இன்புட், process that input and produces the desired output. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்புட் கொடுக்கணும், அந்த இன்புட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும். ஓகேவா? The input unit takes the input and the control processing unit does the processing of data and the output unit produce the output. So for example இப்போது நான் 3+3 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து இன்புட். ஓகேயா? ஸோ இந்த 3+3 6ஆக கன்வெர்ட் பண்ணுறது இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் இதனோட ஒர்க். 6+6 3ஆக கன்வெர்ட் 3+3 6ஆக கன்வெர்ட் பண்ணுறது இதனோட ஒர்க்கு. ஓகேயா? அண்ட் தென் எனக்கு அவுட்புட்டை வந்து 6ன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒர்க் யாரோடதுன்னா அவுட்புட்டோட ஒர்க்கு. ஓகேயா? ஸோ த மெமரி யூனிட் ஹோல்ட்ஸ் த டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டியூரிங் த ப்ராசஸிங். ஸோ டேட்டாஸை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது டேட்டாஸை ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒர்க் யாரோடதுன்னா மெமரியோட ஒர்க்கு. ஓகேவா? ஸோ இந்த பிக்சர் பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சரில் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட். ஸோ இன்புட் டிவைசஸ் மூலமாக நம்ம டேட்டாஸை இன்புட்டாக கொடுக்குறோம். அதாவது இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னா 3+3 அப்படின்றது இன்புட்டு. ஸோ அதை கொடுக்குறேன். ஸோ அது எங்கே ஸ்டோர் ஆகும்னா மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ மெமரியில் ஸ்டோர் ஆகிருந்ததுன்னா அந்த மெமரியிலேருந்து டேட்டாஸ் எங்கே போகும் அப்படின்னா இன்டர்னல் மெமரி அண்ட் தென் ALU யூனிட்க்கு போகும். ஸோ ALU யூனிட் என்ன பண்ணுன்னா 3+3 அப்படின்னா 6 அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிடும். ஸோ அந்த 6 எங்கே கொண்டு வரும்னா இந்த மெமரியில் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த மெமரியிலேருந்து என்ன ஆகும்னா நமக்கு அவுட்புட் டிவைசஸில் டிஸ்பிளே ஆகும். அப்படி அவுட்புட் டிவைசஸில் டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி ஸ்டோரேஜில் நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேயா? ஃப்யூச்சர் யூஸ்க்காக. ஸோ இப்படி தான் வந்து டேட்டாஸை வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ இந்த சிபியூவில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மெயின் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கண்ட்ரோல் யூனிட், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட், ALU அண்ட் தென் மெமரி யூனிட்னு சொல்லிட்டு 3 கேட்டகரிஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க இதில் சிபியூவை.
ஓகேயா. ஸோ இதில் சிபியு ப்ராசஸிங், அதாவது ஓகேயா, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில், அதாவது சிபியுக்குள்ளே ஓகேயா. கண்ட்ரோல் யூனிட் அப்படின்றது எல்லா டிவைசஸையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒர்க்கு வந்து கண்ட்ரோல் டிவைசஸோட ஒர்க்கு ஓகேவா. ஸோ அண்ட் தென் இது எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெமரி. ஸோ மெமரி வந்து 2 கேட்டகரிஸாக டிவைட் பண்ணுவோம். ஸோ மெயின் மெமரி அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் தென் செகண்ட்ரி மெமரின்னு சொல்லுவோம். ஸோ மெயின் மெமரி அப்படின்றது நம்ம பார்த்தோம் இல்லையா, சிபியுக்குள்ளே ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, ரேம் சிப்புன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து மெயின் மெமரி. செகண்ட்ரி மெமரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பென் ட்ரைவு, எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைசஸ்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸ்ட்ராவாக நம்ம பென் ட்ரைவு, சிடி இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அவுட்புட் அப்படின்றது நம்ம அவுட்புட் டிவைசஸ் மூலமாக நம்ம அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறது ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையுமே எல்லாரோட ஃபங்க்ஷன்ஸையும் இந்த ஃப்ளோவையும் கண்ட்ரோல் பண்ணுறது கண்ட்ரோல் யூனிட்டோட ஒர்க்கு. ஃபஸ்ட்டு இன்புட் கொடுக்கணும். ஸோ இன்புட் கொடுத்தா அது மெமரிக்கு வரும், மெமரியிலேருந்து எங்கே வரும், ஏஎல்யூ யூனிட்க்கு வரும். ஸோ ஏஎல்யூ யூனிட் வந்து அந்த கால்குலேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணி மெமரியில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த மெமரியிலேருந்து அவுட்புட் யூனிட்க்கு நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இந்த ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட்டோட ஒர்க் ஓகேவா. நெக்ஸ்ட் இன்புட் யூனிட். ஸோ இன்புட் யூனிட் அப்படின்னா என்னென்னா, இன்புட் யூனிட்னா நம்ம டேட்டாவை எப்படி வந்து சிஸ்டம்க்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டேட்டாவை ஃபீட் பண்ணுவோம் அப்படின்றத வந்து இன்புட் யூனிட்னு சொல்கிறோம். ஸோ இன்புட் யூனிட் இஸ் யூஸ்டு டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு த கம்ப்யூட்டர் விச் கேன் பி ஸ்டோர்ட் இன் த மெமரி யூனிட் ஃபார் ஃப்யூச்சர் பர்பஸ். ஸோ நம்ம டேட்டாஸை வந்து எதை மூலமாக நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து இன்புட் டிவைசஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்ட் மூலமாக நம்ம டேட்டாஸை டைப் பண்ணி கொடுக்கலாம், மவுஸ் மூலமாகவும் நம்ம வந்து டேட்டாஸை இன்புட்டாக கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து இன்புட் யூனிட்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னால் இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அதில் 3 டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஓகேவா. ஸோ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், CPU is the major component which interprets and executes software instructions. ஸோ இது CPU அப்படின்றத மேஜர் காம்பனண்ட், அது CPUன்றது ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து டேட்டாஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே இதனோட ஒர்க் தான். இட் ஆல்சோ கண்ட்ரோல் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஆல் அதர் காம்பனண்ட்ஸ் சச் எஸ் மெமரி, இன்புட் அண்ட் இதனோட கண்ட்ரோல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த சிபியோட ஒர்க் தான். இட் அக்செப்ட்ஸ் பைனரி டேட்டா ஆஸ் இன்புட், ப்ராசஸ் த டேட்டா அக்கார்டிங் டு த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரொவைட் த ரிசல்ட் ஆஸ் அவுட்புட். ஸோ இதனோட ஒர்க் எப்படி இது அக்செப்ட் பண்ணுறது வந்து பைனரி டேட்டாஸ் தான் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் பைனரி டேட்டானா 0s and 1s. ஸோ த CPU ஹேஸ் 3 components which are control unit, arithmetic unit and memory unit. ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா. ஸோ கண்ட்ரோல் யூனிட்டு அரித்மெட்டிக் யூனிட்டு, மெமரி, இது ஃபுல்லாக சேர்த்து தான் மெமரி ஓகேயா. ஸோ அதான் வந்து 3 கேட்டகரிஸாக டிவைட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 3 கேட்டகரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏஎல்யூனா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்ஸ். ஸோ அந்த 3 இப்போ நான் ஒரு டேட்டா கொடுக்குறேன் அப்படின்னா 3+3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கொடுக்குறேன்னா அந்த 3+3 ஆட் பண்ணக்கூடிய ஒர்க் வந்து ஏஎல்யூவில் தான் நடக்கும். ஸோ த ஏஎல்யூ இஸ் ஏ பார்ட் ஆஃப் CPU வேர் வேரியஸ் கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பர்ஃபார்ம்ட் ஆன் டேட்டா. த ஏஎல்யூ பர்ஃபார்ம்ஸ் arithmetic operations such as addition, subtraction, multiplication, division and logical operations. So the result of an operations is stored in internal memory of CPU. ஸோ அப்போ ஏஎல்யூ வந்து அரித்மெட்டிக் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் தான் ஆல்ரெடி நமக்கு தெரியும். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் தான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் ஓகேயா. ஸோ இதனோட ரிசல்ட் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஏஎல்யூ ப்ரமோட் த டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டியை கொடுக்கறது வந்து இந்த லாஜிக் யூனிட் தான் ஓகே. ஸோ இதுதான் வந்து ஏஎல்யூ அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட். ஸோ கண்ட்ரோல் யூனிட் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் லைன் இருக்கும். ஸோ அந்த ப்ளூ கலர் லைன் வந்து எல்லா டிவைசஸோடையும் கனெக்ட் ஆகிருக்கும் பாருங்கள். எல்லா டிவைசஸோடையும் இந்த டாட்டட் லைன்ஸு
இதோ இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, கண்ட்ரோல் பாத்துன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ அதுதான் வந்து கண்ட்ரோல் யூனிட். எல்லா டிவைசஸுமே கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட்டோட ஒர்க் தான். ஓகே, ஸோ த கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளோ ஆஃப் டேட்டா பிட்வீன் த CPU, மெமரி, IO devices and IO devices. IO devicesனா இன்புட் அவுட்புட் டிவைசஸ். இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் த என்டையர் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ எல்லா ஆப்ரேஷன்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட்டோட ஒர்க்கு. ஸோ இன்புட் அவுட்புட் யூனிட். ஸோ அவுட்புட் யூனிட்டாக இன்புட் யூனிட்னால் நம்ம எதன் மூலமாக சிஸ்டம்க்கு எப்படி நம்ம டேட்டா எந்த டிவைசஸ் மூலமாக சிஸ்டம்க்கு இன்புட் கொடுப்போமோ அதை இன்புட் டிவைசஸ்னு சொல்லுவோம். ஸோ இது அவுட்புட் டிவைசஸ்னால் எந்தெந்த டிவைசஸ் மூலமாக நமக்கு வந்து அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அவுட்புட் டிவைசஸ். ஸோ அதாவது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஃபார்மில் நமக்கு ஆன்சர்ஸை டிஸ்பிளே பண்ணுற யூனிட்ஸ் எல்லாமே வந்து அவுட்புட் யூனிட்ஸ் சொல்லுவோம். அண்ட் அவுட்புட் யூனிட் இஸ் அண்ட் எனி ஹார்ட்வேர் component that conveys information to user in an understandable form. ஸோ யூசர்ஸ்க்கு வந்து ரிசல்ட்டை கன்வே பண்ணுறது தான் வந்து அவுட்புட் யூனிட். அது வந்து யூசர் வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மானிட்டர், பிரிண்டர். ஸோ மானிட்டரில் நமக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும், ஓகேவா. ஸோ பிரிண்டரில் நமக்கு அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து அவுட்புட் யூனிட்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெமரி யூனிட். ஸோ மெமரி யூனிட்டில் பார்த்திங்க அப்படின்னா மெமரி அப்படின்றத ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெயின் மெமரின்னு சொல்லுவோம், ஓகேயா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி மெமரின்னு சொல்லுவோம், ஓகேயா. மெயின் மெமரி அப்படின்றத வந்து ப்ரைமரி மெமரின்னு சொல்லுவோம், ஓகேயா. ஸோ ப்ரைமரி மெமரி வந்து மெயின் மெமரின்னு சொல்லுவோம். செகண்டரி மெமரி அப்படின்றது நம்ம பென்ட்ரைவு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் செகண்டரி மெமரி. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் மெயின் மெமரி அப்படின்றது நம்ம சிபியூவில் பார்க்கும்போது ரேம் சிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ரேம் தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா மெயின் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். செகண்டரி மெமரின்றது பென்ட்ரைவு, சிடி ரோம் இதெல்லாம் வந்து, ஓகே. ஸோ அதுதான் இதுலேயும் சொல்லியிருப்பாங்க. த மெயின் மெமரி யூனிட் இஸ் ஆஃப் 2 types which are primary memory and secondary memory. The primary memory is used to temporarily store the programs and data. When the instructions are ready to execute, the secondary memory is used to store the data permanently. ஸோ இப்போது மெயின் மெமரி த ப்ரைமரி மெமரின்னு சொல்லுவோம். ஸோ த ப்ரைமரி மெமரி இஸ் யூஸ்டு டு டெம்ப்ரவரிலி ஸ்டோர் த ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டேட்டா. ஸோ டெம்ப்ரவரியாக டேட்டாஸ் அண்டு ப்ரோக்ராம்ஸை டெம்ப்ரவரியாக தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணினதுக்கப்புறம் அந்த டேட்டாஸ் எல்லாமே என்ன ஆயிரும், எரேஸ் ஆயிரும். when the instructions are ready to execute. ஸோ எக்ஸிக்யூட் ஆகும்போது எல்லாமே வந்து ரேமில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதேமாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து எரேஸ் ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து டெம்ப்ரவரி மெமரி அப்படின்னு சொல்கிறோம். செகண்டரி மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டேட்டா எல்லாமே வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பென்ட்ரைவில் ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அது பர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளாக டெலீட் பண்ணுற வரைக்கும் அது பர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பென்ட்ரைவில் ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பென்ட்ரைவில் இருக்கிற டேட்டாஸ் எங்கே போகும் அப்படின்னா மெயின் மெமரிக்கு போயிடும், ஓகே. ஸோ அந்த மெயின் மெமரி அந்த ரேம் சிப்புக்கு போயிடும். அந்த ரேம் சிப்லேருந்து டேட்டாஸை வந்து ப்ராசஸ் பண்ணும். அந்த டேட்டாஸை வந்து ப்ராசஸ் பண்ணி முடித்த உடனே நமக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ டிஸ்பிளே பண்ணணுன்னே நம்ம அந்த டிஸ்பிளே அவுட்புட் எல்லாமே இதில் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸில் நமக்கு ஸ்டோர் ஆயிரும். அந்த ரேம் சிப்பில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து எரேஸ் ஆயிரும், ஓகேவா. ஸோ அதுதான் வந்து செகண்டரி மெமரின்னு சொல்கிறோம். ஸோ அது ப்ரைமரி மெமரி இஸ் வேர்லடைல். ஸோ வேர்லடைல் அப்படின்னா என்னென்னா இப்போ சப்போஸ் ஏதாவது பவர் கட் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வந்து எரேஸ் ஆயிரும். ஸோ அதுதான் வந்து வேர்லடைல்னு சொல்லுவாங்க. இந்த வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் என்ன ரிலேட்டடாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிங்கனாலும் கண்டிப்பாக இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. த ப்ரைமரி மெமரி இஸ் வேர்லடைல், தட் இஸ் த கண்டென்ட் இஸ் லாஸ்ட் when the power supply is switched off. சப்போஸ் இப்போ வந்து மெயின் மெமரி அதாவது இப்போ ஒரு சிஸ்டமில் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இப்போ கரண்ட்டாக பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரேமில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து எரேஸ் ஆயிரும், ஓகேயா. ஸோ எரேஸ் ஆயிரும். ஸோ அதை தான் வந்து வேர்லடைல்னு சொல்கிறோம், ஓகேவா. ஸோ அண்ட் தென் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ரேம் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் மெயின் மெமரி. ஸோ ரேம் தான் வந்து மெயின் மெமரியோடக்கு எக்ஸாம்பிள்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் செகண்டரி மெமரி. The secondary memory is non-volatile, that is the content is available even after the
பவர் சப்ளை இஸ் சுவிட்ச்டு ஆஃப். ஸோ இப்போது நம்ம ஒரு செகண்டரி மெமரி ஒரு பென்ட்ரைவில் ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த டேட்டா வந்து பென்ட்ரைவ் வந்து சிபியூவில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பென்ட்ரைவில் இருக்க டேட்டா வந்து எரேஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை நான் வாலடைல் மெமரின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு, சிடி இருக்கு இல்லையா, சிடி, டிவிடி, பென்ட்ரைவு, இது எல்லாமே வந்து செகண்டரி மெமரிக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சா? காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்றது இன்புட்னா என்ன, கண்ட்ரோல் யூனிட்டில் என்னென்ன இருக்குது, அவுட்புட் யூனிட்னா என்ன, மெமரி யூனிட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் மூலமாக நம்ம டேட்டாவை கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணுவோன்னு பார்த்தோம். ஸோ அதில் என்னென்ன டிவைசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இன்புட் டிவைசஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்புட் டிவைசஸில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கீபோர்ட். ஸோ கீபோர்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ கீபோர்டு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து கீபோர்ட். ஓகேயா? ஸோ கீபோர்டில் வந்து என்னென்ன கீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கீ, ஃபங்க்ஷன் கீஸு, நேவிகேஷன் கீஸு, நியூமரிக் கீஸு, அந்த மாதிரி எல்லா கீஸுமே இருக்கும். சரியாம்மா? ஸோ இந்த கீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், இது எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஓகேயா? இதுக்குள்ள நடுவில் சென்டரில் இருக்கக்கூடிய கீஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு, கண்ட்ரோலு, ஆல்ட்டு, இது எல்லாமே என்னென்னு சொல்லுவோம்னா கண்ட்ரோல் கீஸ்னு சொல்லுவோம். ஸோ அண்ட் தென் மேலே இருக்கக்கூடியதை வந்து ஃபங்க்ஷன் கீஸ்னு சொல்லுவோம். F1, F2, F3 இதெல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் கீஸ்னு சொல்லுவோம். அண்ட் தென் எஸ்கேப், இங்கே இருக்கக்கூடிய எஸ்கேப் அதுவும் வந்து கண்ட்ரோல் கீ தான். அண்ட் தென் இங்கே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நியூமரிக் கீஸ். சரியா? இங்கே 1 2 3ன்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே வந்து 1 2 3ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது வந்து 1 2 3ன்னு இருக்கக்கூடியது நியூமரிக் கீஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து நியூமரிக் கீஸ். ஓகேவா? நியூமரிக் கீபோர்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து நேவிகேஷன் கீஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏரோவை ப்ரெஸ் பண்ணணுன்னா நமக்கு அடுத்த பேஜ்க்கு போகிறது. ஓகே? நேவிகேஷன்னா ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ்க்கு மூவ் ஆகிறதா நேவிகேஷன் சொல்லுவோம். பேஜ் அப், பேஜ் டவுன், இந்த ஏரோ மார்க் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நேவிகேஷன் கீஸ்னு சொல்லுவோம். சரியாம்மா? ஸோ கீபோர்டு அப்படின்றது இப்படி தான் இருக்கும். இதில் இதில் இந்த கீ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த கீபோர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கேப்ஸ் லாக்னு ஒரு கீ இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த கேப்ஸ் லாக் அப்படின்ற கீ பார்த்தீங்க அப்படின்னா டாகுல் கீ அப்படின்னு சொல்லுவோம். டாகுல் கீ அப்படின்னா ஒரே பட்டன், அதாவது இப்போ கேப்ஸ் லாக் பட்டனை டச் பண்ணணுன்னா ஒரே பட்டனை ஆன் பண்ணவும் முடியும், ஆஃப் பண்ணணும் அப்படின்னாலும் கேப்ஸ் லாக்கை டச் பண்ணணுன்னா ஆஃப் பண்ணுவோம். சரியா? ஸோ அதை தான் வந்து டாகுல் கீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கீபோர்ட். ஸோ keyboard wired wireless virtual keyboard is the most common input devices used today. ஸோ ஒயர்டு கீபோர்டு அப்படின்னா ஒயர் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஒயர்லெஸ் கீபோர்டுனா ப்ளூடூத் மூலமாக, அதாவது ஒயர் இல்லாமல் ஆக்சஸ் பண்ணுறது. விர்ச்சுவல் கீபோர்டுனா டெம்பரவரியாக நமக்கு தேவைப்படும் போது மட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாதப்ப எரேஸ் பண்ணிடுறதா வந்து விர்ச்சுவல் கீபோர்டுன்னு சொல்லுவோம். ஓகே? இஸ் த மோஸ்ட் இன்புட் டிவைசஸ் யூஸ்டு டுடே. த இண்டிவிஜுவல் கீஸ் ஃபார் letters, numbers and special characters are collectively known as character keys. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, கேரக்டர் கீஸ்னால் இந்த மாதிரி சென்டரில் இருக்கக்கூடியது தான். இந்த சென்டரில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து கேரக்டர்ஸ், லெட்டர்ஸ் இருக்கும், மேலேயும் லெட்டர்ஸ் இருக்கும். ஓகே? இந்த இடத்துல ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும், செமிகோலன், ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து known as character keysனு சொல்கிறோம். ஸோ திஸ் கீபோர்ட் லேஅவுட் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் த கீபோர்ட் ஆஃப் ஒரிஜினல் டைப்ரைட்டர். ஸோ ஒரிஜினல் டைப்ரைட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைப்ரைட்டிங் மிஷின் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மிஷின்லேருந்து தான் கீபோர்டை டெரிவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் the data and instructions are given as input to the computer by typing on keyboard. ஸோ டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி இன்புட் கீபோர்ட் மூலமாக தான் நம்ம கொடுக்குறோம். Apart from alphabet and numeric keys, it is also has function keys for performing different functions. Already அதான் சொன்னோம் இல்லையா, function keys F1, F2, F3ல இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து function keys. There are different set of keys available in the keyboard such as character keys, modifier keys, system and GUI keys. GUIனா graphical user interfaceன்னு சொல்லுவோம். GUIs user friendlyயாக இருக்கும். அதுலேயே இமேஜ் போட்டிருக்கும்.
ஓகேயா. என்டர் அண்ட் எடிட்டிங் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ், நேவிகேஷன் கீஸ், நியூமெரிக் கீபேட் அண்ட் லாக் கீஸ். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நிறைய கீஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஒரு கீபோர்டு இருக்க நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு கீபோர்டை மட்டும் வியூ பண்ணிங்கன்னா அந்த கீபோர்டில் என்னென்ன கீஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து கீபோர்டு அப்படின்றது ஒரு இன்புட் டிவைஸ். நெக்ஸ்ட் வந்து இஸ் மவுஸ். ஸோ மவுஸ் பார்த்தீங்கன்னா ஒயர்டு மவுஸும் இருக்குது, ஒயர்லெஸ் மவுஸும் இருக்குது. மவுஸ் அப்படின்னாவே ஒரு பாயிண்டிங் டிவைசஸ் தான். ஓகேயா. ஸோ மவுஸ் இஸ் ஏ பாயிண்டிங் டிவைஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் த மூமெண்ட் ஆஃப் த கர்சர் ஆன் த டிஸ்பிளே ஸ்க்ரீன். ஸோ அந்த கர்சரோட மூமெண்ட்டை மவுஸ் அப்படின்றது ஒரு பாயிண்டிங் டிவைஸு. சிஸ்டமில் கர்சரோட மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து இந்த மவுஸோட ஒர்க். இட் கேன் பி யூஸ்டு டு செலக்ட் ஐகான், மெனூஸ், கமாஸ், பட்டன்ஸ். இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்து எது மூலமானா மவுஸ் மூலமாக தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே எடிட் காப்பி இருக்கு இல்லையா, ரைட் கிளிக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும் நமக்கு சிஸ்டமில். ஓகே. இது மொபைல்ன்றனால அப்படியே வந்துடுச்சு. இதை ரைட் கிளிக் பண்ணணுன்னா நமக்கு கட், காப்பி, பேஸ்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஓகேவா. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. இட் கேன் பி யூஸ்ட் டு செலக்ட் ஐகான்ஸ், மெனூஸ், கமாண்ட் பட்டன்ஸ் ஆர் ஆக்டிவ் சம்திங் ஆன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு மெனூஸில் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ், மொபைல் வியூ இருக்கு இல்லையா. இப்போ மவுஸ் இருந்ததுன்னா மவுஸ் மூலமாக டைரெக்டாக டச் பண்ணணுன்னா மொபைல் வியூ ஷேர் பண்ணலாம், அந்த மாதிரி வரும். ஓகேயா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சம் மவுஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் மூவ், கிளிக், டபுள் கிளிக் அண்ட் ரைட் கிளிக், ட்ராக் அண்ட் ட்ராப். ஓகேயா. ஸோ ட்ராக் பண்ணுறதுனா இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா, இப்போ இதுலேருந்து செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறது அந்த மாதிரி. ஓகேயா. ட்ராப் பண்ணுறது, கட் இது எல்லாமே வந்து மவுஸ் ஆப்ரேஷன்ஸ். ஓகேயா. ஸோ மவுஸில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ண முடியும்னா மூவ் பண்ண முடியும், கிளிக் பண்ண முடியும், டபுள் கிளிக் பண்ண முடியும், ரைட் கிளிக் பண்ண முடியும், அண்ட் தென் ட்ராக் பண்ண முடியும், ட்ராப் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து மவுஸில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுஸ் அவைலபிள் ஆர், நிறைய டைப்ஸ் ஆஃப் மவுஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேயா. ஸோ மெக்கானிக்கல் மவுஸ், ஆப்டிக்கல் மவுஸ், லேசர் மவுஸ், ஏர் மவுஸ், 3D மவுஸ் அண்ட் தென் டாக்டைல் மவுஸ். ஸோ இந்த டாக்டைல் மவுஸ்ன்றது வெரி ஸ்பெஷலு. பிளைண்ட் யூசர்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து இந்த டாக்டைல் மெஷின் அப்படின்றது. ஓகேயா. கண்ணு தெரியாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் யூஸ் பண்ணக்கூடியது. அண்ட் தென் எர்கானமிக் மவுஸ் அண்ட் கேமிங் மவுஸ். ஓகேவா. இதெல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் மவுஸ். ஸோ மவுஸை யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the computer mouse as we know it today was invented and developed by Douglas Engelbart with the assistance of Bill English during the 1960s and was patented on November 17, 1970s. ஸோ அவர் வந்து 1916s வந்து டெவலப் பண்ணியாச்சு. ஓகேவா. டாக்லஸ் எங்கல்பர்ட் அப்படின்றவர் 1916s டெவலப் பண்ணிட்டார். ஆனால் பேட்டன் பண்ணது நவம்பர் 17, 1970s தான் வந்து பேட்டன் பண்ணார். ஓகேவா. ஸோ இவர் தான் வந்து மவுஸை வந்து இன்வென்ட் பண்ணினது இவர் தான். ஸோ மெக்கானிக்கல் மவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேயா. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பால் இருக்கும். சரியா. ஸோ இந்த பால் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பால் இருக்கும். ஓகே. இதுதான் வந்து மெக்கானிக்கல் மவுஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஆப்டிக்கல் மவுஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா எல்இடி லைட்லாம் யூஸ் பண்ணுறதா வந்து ஆப்டிக்கல் மவுஸ்ன்னு சொல்லுவோம். லேசர் மவுஸ்னால் லேசர் பீம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதை தான் வந்து லேசர் மவுஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா. அதே மாதிரி நமக்கு தெரியும் டாக்டைல் மவுஸ் அப்படின்றது பிளைண்ட் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே. இதெல்லாம் வந்து மவுஸோட டைப்ஸ். சரியா. நீங்கள் லேபில் வந்து மவுஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் இன்புட் டிவைசஸ் இஸ் ஸ்கேனர் ஆல்ரெடி நமக்கு தெரியும். நம்ம ஜெராக்ஸ் மிஷின்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட காப்பியை வச்சு ஸ்கேன் பண்ணிக்குவாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த காப்பிலேருந்து காப்பீஸ் எடுப்பாங்க. ஓகேவா. ஸோ அதுதான் வந்து ஸ்கேனர். இப்போ நம்ம மொபைல்லையே வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கேம் ஸ்கேனர்னு சொல்லிட்டு ஸ்கேனர் வந்து டவுன்லோட் பண்ணி ஏதோ ஒரு ஸ்கேனர், ஓகே, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கேனர்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு ஸ்கேனரை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த ஸ்கேனர் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஸ்கேன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஸ்கேனர்ஸ் ஆர் யூஸ்டு டு என்டர் த இன்ஃபர்மேஷன் டைரக்ட்
directly into the computer's memory. ஸோ ஸ்கேனர்ஸ் மூலமாக இன்ஃபர்மேஷனை டைரெக்டாக நம்மளால் என்ட்ரு பண்ண முடியும். திஸ் டிவைஸ் ஒர்க்ஸ் லைக் ஏ ஜெராக்ஸ் மிஷின். ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி தான் வந்து இது ஒர்க் பண்ணும். ஸோ இதில் வந்து த ஸ்கேனர் கன்வெர்ட்ஸ் எனி டைப் ஆஃப் பிரிண்டட் ஆர் ரிட்டர்ன்ட் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடிங் ஃபோட்டோகிராஃப்ஸ் இன்டு ஏ டிஜிட்டல் ஃபார்மேட் விச் கேன் பி மேனிப்புலேட்டட் பை த கம்ப்யூட்டர். ஸோ இப்போ ஒரு டாக்குமெண்ட் ஆகட்டும், ஒரு இமேஜ் ஆகட்டும், ஒரு ஃபோட்டோ ஆகட்டும், அதை ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா அது என்ன ஃபார்மேட்டுக்கு வரும்னா டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு வந்துடும். ஓகேயா? ஸோ அந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டாக மாற்றுறது, மேனிப்புலேட் பண்ணி மாற்றுறது வந்து இந்த ஸ்கேனரோட ஒர்க்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்கேனர். அதாவது ஸ்கேனர் அப்படின்றது டைரெக்டாக இன்ஃபர்மேஷனை இன்புட்டாக கம்ப்யூட்டருக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ நம்மளோட ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி தான் இருக்கும். நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டாக மாற்றுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்றது ஸ்கேனரோட ஒரு வெரைட்டி தான். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இஸ் ஏ ஃபிங்கர் பிரிண்ட் recognition device used for computer security equipped with the fingerprint recognition feature that is uses biometric technology. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம ஸ்கூலில் கூட யூஸ் பண்ணுவோம் ஃபிங்கர் பிரிண்ட். ஓகேயா? தம்ப் வைக்கிறதுக்கு ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம காலையில் மார்னிங் வரோம் அப்படின்னா நம்மளோட தம்ப்பு வச்சோம் அப்படின்னா எந்த விரல் நம்ம கொடுக்குறோமோ அந்த விரல். ஓகேயா? இப்போது அந்த தம்பை வச்சோம் அப்படின்னா நம்ம எந்த டைமுக்கு வந்தோம், எப்போ வந்து எந்த செகண்டு வந்தோம் அப்படின்றது வரைக்கும் அதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேயா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் வைக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா நம்பர் லாக் வைக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் டெக்னாலஜி. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் டெக்னாலஜி இதோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆதார் கார்டுக்கு ஃபோட்டோ எடுக்க போகும்போது உங்களோட ஃபிங்கர்ஸ் 2 கையில் இருக்கக்கூடிய இது மெஷினில் வந்து ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? அந்த மெஷின் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேயா? ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் ஸ்கேனர் இஸ் very safe and convenient devices for security instead of using passwords which is vulnerable to fraud and is hard to remember. ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட பேட்டர்ன் வச்சுருந்தாலோ, நீ உன்னோட மொபைலில் பேட்டர்ன் வச்சுருந்தாலோ இல்லை நம்பர் வச்சுருந்தாலோ வேறு யாராவது பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுருந்த அப்படின்னா அதை உன்னை தவிர உங்களை தவிர வேறு யாராலையும் ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேயா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே. வல்னரபிள்னா எரர்ஸ் தான் சொல்லுவோம். அதாவது நம்மளை தவிர வேறு யாரும் வந்து மிஸ்டேக்கனாக ஓப்பன் பண்ண முடியாது, நம்மளோட டேட்டாஸை வந்து எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இதில் லாக்கர்லலாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அண்ட் தென் ட்ராக் பால். ஸோ ட்ராக் பால் அப்படின்றது நம்ம மவுஸோட கீழ்பார்ட் இருக்கு இல்லையா? அந்த மெக்கானிக்கல் மவுஸில் கீழ்பார்ட் பார்த்தோலையே அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பால் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மேலே இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு பால் இருக்கும். இந்த பாலை ரொட்டேட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. லெஃப்ட் சைட் போகணுன்னா லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணுறது, ரைட் சைடு ரொட்டேட் பண்ணுறது, அந்த மாதிரி அது மூலமாக அந்த பாலை ரொட்டேட் பண்ணுறது மூலமாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ட்ராக் பால். ட்ராக் பால் இஸ் சிமிலர் டு த அப்சைட் டவுன் டிசைன் ஆஃப் த மவுஸ். ஸோ அப்சைடு அப்படின்னா கீழே. ஓகே. மவுஸோட கீழ் பார்ட் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. த யூசர் மூவ்ஸ் த பால் டைரக்ட்லி while the device itself remains stationary. So the user spins the ball in various directions to navigate the screen movement. Navigateனா ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு மூவ் ஆகிறத நான் நேவிகேட்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பாலை ரொட்டேட் பண்ணுறது மூலமாக ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம போகலாம். டைரெக்டாக நம்ம அந்த மவுஸில் என்ன பண்ணுவோம், பாலை வந்து கீழே இருக்கும், நம்ம மவுஸ் பேட் மூலமாக என்ன பண்ணுவோம், மூவ் பண்ணுவோம். ஆனால் இதில் ட்ராக் பாலில் டைரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், பாலை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெட்டினல் ஸ்கேனர். ஸோ ரெட்டினல் ஸ்கேனர் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளோட ஐ இருக்கு இல்லையா? அந்த ஐயை ஸ்கேன் பண்ணுறது. ஓகேயா? நம்மளோட ஐயில் இருக்கக்கூடிய அந்த வெசல்ஸ் இருக்கு இல்லையா, பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதனோட மூமெண்ட்டை வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணுறது. ஸோ திஸ் பர்ஃபார்ம்ஸ் ரெட்டினல் ஸ்கேன் விச் இஸ் ஏ பயோமெட்ரிக் டெக்னிக். பயோமெட்ரிக் டெக்னிக் மாதிரி தான் இதுவும் ஒரு டெக்னிக் தட் யூசஸ் யூனிக் பேட்டர்ன்ஸ் ஆன் ஏ பர்சன்ஸ் ரெட்டினல் பிளட் வெசல்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
நம்மளோட ஆதார் கார்டு ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லையா, அந்தப்போ நம்மளோட ஐஸையும் வந்து 2 கண்ணையும் வந்து ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதுக்கு ஒரு டிவைஸ் தனியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டிவைஸ் தான் வந்து ரெட்டினல் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த ரெட்டினல் ஸ்கேனர் வந்து நம்மளோட இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணில் வந்து நிறைய லைனாக இருக்கு இல்லையா உள்ள. ஸோ அதை வச்சு அந்த பேட்டர்னை வச்சு நம்மளோட ஸ்கேன் பண்ணும். ஓகே, அந்த பேட்டர்ன் வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ரெட்டினல் ஸ்கேனர் வந்து ஸ்கேன் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ரெட்டினல். அடுத்தது லைட் பென். லைட் பென்ன்றது டிஜிட்டல் பென்னுன்னு சொல்லுவோம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பென் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ லைட் பென். இந்த லைட் பென் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேயா? ஸோ நம்ம மானிட்டரை டச் பண்ணி தானே யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன்ஸ்லலாம் ஒரு ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி தான், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லைட் பென். ஏ லைட் பென் இஸ் ஏ பாயிண்டிங் டிவைஸ் ஷேப்டு லைக் ஏ பென் அண்ட் இஸ் கனெக்டட் டு ஏ மானிட்டர். பென் மாதிரி தான் ஷேப் ஆகிருக்கும், மானிட்டரோட கனெக்ட் பண்ணியிருப்போம். த டிப் ஆஃப் த லைட் pen contains a light sensitive element which detects the light from the screen, enabling the computer to identify the locations of the pen and the ஸ்க்ரீன். ஸோ அந்த பென்னோட டிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பென்னோட நிப் இப்போ யூஸ் பண்ணுறீங்களா இங்கு பென், அதனோட நிப் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி இதனோட டிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா லைட் இருக்கும். ஓகே, ஸோ அந்த லைட் சென்சிட்டிவ் எலமெண்ட் இருக்கும். ஸோ அந்த எலமெண்ட் மூலமாக நம்ம ஸ்க்ரீனில் மானிட்டரில் எங்கெங்கே மூவ் பண்ணுறோமோ, எங்கெங்கே டச் பண்ணுறோமோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேயா? ஸோ அதை வந்து அந்த எந்த எலமெண்ட்டை நம்ம டச் பண்ணுறோமோ அந்த எலமெண்ட் வந்து டிடெக்ட் ஆகும். ஓகேவா? Next, light pens. Light pens have the advantages of drawing directly into the screen. This becomes hard to use and is also not accurate. ஸோ நம்ம ட்ராயிங்ஸ்லாம் ட்ரா பண்ணணும் அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம பேப்பரில் பென் வச்சு ட்ரா பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த லைட் பென்னை வச்சு ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். ஸோ அந்த பென்னை ட்ரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், கிரிட்டிக்கலாக தான் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அக்யூரேட்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் எல்லாம் வராமல் கரெக்டாக ட்ரா பண்ணிடுவாங்க. புதுசாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து லைட் பென். லைட் பென்றது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பென் மாதிரி இருக்கும். அதனோட டிப்பில் சென்சிட்டிவாக இருக்கும். ஓகே, லைட் சென்சிட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். ஸோ ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் வந்து ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஓசிஆர், ஆப்டிக்கல் கேரக்டர் ரீகனேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, அது வந்து பிடிஎஃப் ஆகட்டும், இமேஜ் ஆகட்டும், எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணும், ரீகனைஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா இதை ஃபுல்லாக இந்த ஓசிஆர் என்ன பண்ணும் அப்படின்னா ரீகனைஸ் பண்ணுது. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து ஓசிஆர் அப்படின்னு சொல்கிறோம். இருக்குன்னு தெரியும். ஸோ ஓசிஆர், இட் இஸ் ஏ டிவைஸ் விச் டிடெக்ட்ஸ் கேரக்டர்ஸ் பிரிண்டட் ஆர் ரிட்டர்ன்ட் ஆன் ஏ பேப்பர். வித் ஓசிஆர் ஏ யூசர் கேன் ஸ்கேன் ஏ பேஜ் ஃப்ரம் ஏ புக். ஸோ ஸ்கேன் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு பேஜாக ஒரு லைனாக நம்ம வந்து ஈஸியாக ஓசிஆர் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கலாம். The computer will recognize the characters in the pages as letters and punctuation marks are stores. ஸோ எல்லாமே வந்து punctuation marks, letters எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். The scanned document can be edited using word processor. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஓசிஆர்னா என்னன்னு சொல்லிட்டு, டெக்ஸ்ட், இமேஜ் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதை எதில் எடிட் பண்ணுவோம்னா வேர்ட் ப்ராசஸர் மூலமாக நம்ம வந்து இந்த ஓசிஆரில் ஸ்கேன் பண்ணிருந்தா எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் வந்து ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்கோட் ரீடர் ஆர் கியூஆர் கோட் ரீடர். கியூஆர் அப்படின்னா குயிக் ரெஸ்பான்ஸ் தான் வந்து கியூஆர் கோட் ரீடர் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி யூ ஆர் ஃபெமிலியர் வித் திஸ். ஒரு ஸ்டேஷ்னரி ஸ்டோர் ஆகட்டும், ஒரு டூத் பேஸ்ட் வாங்கினோன்னா கூட அதில் வந்து பார்கோட் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அதை ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து பார்கோட் ரீடர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏ பார்கோட் இஸ் ஏ பேட்டர்ன் பிரிண்டட் இன் லைன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் திக்னஸ். The barcode reader scans the information on the barcodes, transmit to the computer for further processing. ஸோ இப்போ பார்கோட் ரீடர் நம்ம எது வாங்கினோன்னாலும் சரி, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்கோட் இருக்கும். ஓகே, அந்த பார்கோடு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒரு திக்னஸில் இருக்கும்.
ஓகே, ஒன்று வந்து ரொம்ப திக்காக இருக்கும், இன்னொன்று வந்து லைட்டாக இருக்கும், இன்னொன்று மீடியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லைனும் ஒரு திக்னஸில் இருக்கும். ஓகேயா? ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது வாங்கியிருந்தீங்க, ஏதாவது டூத் பேஸ்ட் ஆகட்டும், ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பார்கோடில் தெரியும் உங்களுக்கு. ஒன்று டார்க்காக இருக்கும், ஒன்று வந்து லைட்டாக இருக்கும், அந்த மாதிரி பார்கோட் இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம அந்த ஸ்கேனர் மூலமாக வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா அது என்ன ப்ராடக்ட்டு, அதனோட குவான்டிட்டி என்ன அப்படின்றது எல்லாமே, அதாவது அது என்ன ப்ராடக்ட் அப்படின்றது நமக்கு சிஸ்டமில் டிஸ்பிளே ஆகும். ஓகேயா? ஸோ இப்போது பில்லிங் சிஸ்டம் எல்லாமே வந்து இந்த பார்கோட் ரீடர் யூஸ் பண்ணி தான் பில் பண்ணுறாங்க. The system gives fast and error-free entry of information into the computer. இப்போ நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னா, இப்போ டூத் பேஸ்ட் வாங்குகிறோம் அப்படின்னா டூத் பேஸ்ட்னு டைப் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும். இதே ஸ்கேனர் இருந்ததுன்னா, பார்கோட் ஸ்கேனர் இருந்ததுன்னா, அந்த ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா ஒரு செகண்ட் கூட தேவையில்லை. சரியா? ஸோ அதை ஸ்கேன் பண்ணோடனே டக்குன்னு டூத் பேஸ்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்றது பில்லில் நமக்கு ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ குயிக் ரெஸ்பான்ஸ் கோடு, QR கோடுன்னு சொல்கிறோம். த QR கோட் இஸ் 2 dimension பார்கோடு. 2 dimension பார்கோடை தான் வந்து QR கோடுன்னு சொல்கிறோம். விச் கேன் பி ரீட் பை எ கேமரா அண்ட் ப்ராசஸ்டு டு இன்டர்பிரட் த இமேஜ். ஸோ இது வந்து ரீட் பை எ கேமரா அண்ட் ப்ராசஸ்டு டு இன்டர்பிரட் த இமேஜ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து QR குயிக் ரெஸ்பான்ஸ் கோடுன்னு சொல்கிறோம். ஸோ பார்கோட்னா வந்து நம்ம ஸ்டேஷ்னரிஸில் ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ஸ் இன்புட் சிஸ்டம். ஸோ வாய்ஸ் இன்புட் சிஸ்டம்னா மைக் மூலமாக இன்புட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறது. ஓகேயா? ஸோ மைக்ரோஃபோன் சர்வ்ஸ் ஆஸ் எ வாய்ஸ் இன்புட் டிவைஸ். இட் கேப்சர்ஸ் த வாய்ஸ் டேட்டா அண்டு சென்ட் இட் டு த கம்ப்யூட்டர். ஸோ மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணி இந்த மைக்ரோஃபோன் இருக்கு இல்லையா, அந்த மைக்ரோஃபோன் மூலமாக வாய்ஸை வந்து கெட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்மளோட சிஸ்டம்க்கு சென்ட் பண்ணுறது. ஓகே, அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கும். யூஸிங் த மைக்ரோஃபோன் எலாங் வித் ஸ்பீச் ரீகனைசேஷன் சாஃப்ட்வேர் கேன் ஆஃபர் எ completely new approach to input information into the computer. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏஐயில் நம்மளோட நார்மலாக இருக்கக்கூடிய நம்மளோட ஹியூமன் வாய்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரின்னு பார்த்தோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் நம்மளோட வாய்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த வாய்ஸ் மைக்ரோஃபோன் மூலமாக அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு கொடுக்குறது. ஓகே, ஸோ அதுதான் வந்து வாய்ஸ் இன்புட் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மொபைலில் வந்து நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், வாய்ஸ் இன்புட் சிஸ்டம், அதாவது அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக பேசுகிற மாதிரி நம்ம நேம் சொன்னோம் அப்படின்னா அந்த நேமுக்கு நமக்கு கால் பண்ணும். ஓகே, ஸோ அதை வந்து வாய்ஸ் இன்புட் ரீகனைசேஷன் சொல்லுவோம். ஸோ வாய்ஸ் இன்புட் சிஸ்டம்ன்றது அதுதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஜிட்டல் கேமரா. டிஜிட்டல் கேமராவை பற்றி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நம்மளோட இமேஜஸை வந்து கேப்சர் பண்ணி அதை டிஜிட்டல் ஃபார்முக்கு மாற்றுறது தான் வந்து டிஜிட்டல் கேமராவோட ஒர்க்கு. So it captures image videos directly in the digital form. It uses a CCD, charge coupled device, electronic chip. ஸோ அந்த சிப் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த சிப் தான் வந்து டைரெக்டாக வீடியோஸை வந்து நமக்கு டிஜிட்டல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும். ஸோ when light falls on the chip through the lens, it converts the light rays into the digital format. ஸோ அந்த லைட் வந்து அதில் ஃபால் ஆச்சுன்னா உடனே அந்த சிப் என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து டிஜிட்டல் இமேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து டிஜிட்டல் கேமரா. ஸோ டிஜிட்டல் கேமரானா இமேஜஸ் வீடியோஸை வந்து டிஜிட்டல் ஃபார்முக்கு டைரெக்டாக எடுத்துகிட்டு போகிறது. ஸோ ஒன்ஸ் அந்த லைட் வந்து அந்த சிசிடி சிப்ஸில் பட்டுச்சு அப்படின்னா அது டைரெக்டாக டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து டிஜிட்டல் கேமரா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டச் ஸ்க்ரீன். ஸோ டச் ஸ்க்ரீன்னா என்ன அப்படின்னா, எ டச் ஸ்க்ரீன் இஸ் எ டிஸ்பிளே டிவைஸ் தட் அலோஸ் த யூசர் டு இன்ட்ராக்ட் வித் எ கம்ப்யூட்டர் பை யூஸிங் த ஃபிங்கர். ஸோ ஃபிங்கர் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், டச் ஸ்க்ரீனில் டச் பண்ணி நம்ம மூவ் பண்ணிக்கிறோம். ஓகேயா? ஸோ இட் கேன் பி குவைட் யூஸ்ஃபுல் ஆஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு எ மவுஸ் ஆர் கீபோர்ட் ஃபார் நேவிகேட்டிங் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ கீபோர்டுக்காகவும் மவுஸ்க்காகவும் நம்ம ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணுறது. ஸோ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னால் கைன்னு சொல்லுவோம். இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ஓகேவா? இன்பில்ட்டாக அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லியாக கீபோர்டில் டைப் பண்ணுவோம், மவுஸ்னால்
மவுஸில் டைப் பண்ணுவோம். ஸோ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா அந்த ஈஸியாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதான் வந்து கைன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டச் ஸ்க்ரீன்ஸ் ஆர் யூஸ்டு ஆன் எ வைட் வெரைட்டி ஆஃப் டிவைசஸ் சச் எஸ் computers, laptops, monitors, smartphones, tablets, cash registers, and information of kiosks. Some touch screens use a grid of infrared beams to sense the presence of a finger instead of utilizing touch sensitive input. ஒரு சில ஸ்க்ரீன்ஸில் பார்த்திங்கன்னா இன்ஃப்ராரெட் பீம்ஸ் வச்சு நம்ம டச் பண்ணணுன்னா அதை என்ன டச் பண்ணுறோமோ அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஒரு சில இதில் அதை வந்து ஸோ இதுதான் வந்து டச் ஸ்க்ரீனுக்கு எக்ஸாம்பிள் வேறு எதுவுமே இல்லை, நம்மளோட மொபைல் தான். ஸோ மொபைலில் நம்ம எங்கே டச் பண்ணுறோம், எங்கே மூவ் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே வந்து கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு மூவ் ஆகுது இல்லையா? ஸோ அதுதான் வந்து கைன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து டச் ஸ்க்ரீன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கீயர். ஸோ கீயர் அப்படின்றது ஒரு டிவைஸ் தான். நம்ம சிக்னல் வந்து ஹேண்ட் மூலமாக பாஸ் பண்ணுறது. ஓகேயா? ஸோ எ கீயர் இஸ் எ டிவைஸ் ஃபார் சிக்னலிங் பை ஹேண்ட் பை வே ஆஃப் ப்ரெஸ்ஸிங் ஒன் ஆர் மோர் ஸ்விட்சஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கையில் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கீயர் டிவைசஸ் தான். இதில் வந்து எந்த கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ மாடர்ன் கீயர்ஸ் ஹாவ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்விட்சஸ் பட் நாட் as many as ஃபுல் சைஸ் கீபோர்ட். ஸோ நிறைய கீஸ் இருக்கும் அப்படின்றாங்க, ஆனால் ஃபுல் சைஸ் கீபோர்டு அளவுக்கு கீஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. And then typically this number is between 4 and 50. 4 and 50 தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. A keyer differs from a keyboard which has no board but the keys are arranged in a cluster. ஸோ கீபோர்டு வந்து அப்படின்றது போர்டு இருக்காது. இப்போ கீபோர்டு அப்படின்னா போர்டு இருக்கும். ஓகே, ஆனால் இந்த கீயர்ஸில் வந்து போர்டு இருக்காது. பட் ஆனால் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளஸ்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கும். இதுதான் வந்து கிளஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிளஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கா. ஸோ இதுதான் வந்து கீயர்னு சொல்லுவாங்க. ஓகேவாம்மா? ஸோ கீயர் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுதா? ஸோ இன்புட் டிவைசஸ் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிச்சா? ஸோ இன்புட் டிவைசஸ்னால் கீபோர்ட்னா என்ன, மவுஸ்னால் என்ன, ஸ்கேனர்னால் என்ன, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னால் என்ன, ட்ராக் பால்னால் என்ன, ரெட்டினல் ஸ்கேனர்னால் என்ன, லைட் பென், அண்ட் தென் ஓசிஆர் ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர், அண்ட் தென் பார்கோட் கியூஆர் கோட் ரீடர், அண்ட் தென் வாய்ஸ் இன்புட் சிஸ்டம், டிஜிட்டல் கேமரா, அண்ட் தென் டச் ஸ்க்ரீன், அண்ட் தென் கீயர்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஓகேவா? ஸோ இதோட இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் கிளாஸில் அவுட்புட் டிவைசஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூம்மா.